நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் and welcome. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Eldia Enriched Hair Oil. வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கிற ஒரே விஷயம் மாற்றம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரும் ஒரு அழகான விஷயம் தான் திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தின் அழகான நினைவுகள் தான் நம்ம வீட்டு கல்யாணம். வெல், இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டி ஒரு ரொம்ப மாற்றம் கொண்ட ஒரு செலிபிரிட்டி. ஆமாங்க, பொண்ணு பார்க்க போகும்போதே ஒரு 30 கேள்வி கொஸ்டின் பேப்பரா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு டிசைடே பண்ணாரு. வெல், காதலின் ஈரம் போன்ற திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள் மூலமாக உங்கள் மனதை கவர்ந்த காதல் கண்ணன் அவர்களை லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் தி ஷோ. வெரி வெரி வார்ம் வெல்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம வீட்டு கல்யாணம்ல ஒரு பர்சனல் ஃப்ரெண்டை சந்திக்கிறது. வெல், பிஃபோர் நான் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல் திரைப்பட வாய்ப்பு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து என்னன்னா ஆக்டிங்காக நான் வரல. நான் வந்து என்னன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்படி இருக்கும்போது நான் வந்து நிறைய டேரக்டர்ஸ்லாம் போய் பார்க்கலான்னு போனேன். அது வந்து எனக்கு என்ன மைண்டுக்குள்ளே என்னன்னா சங்கர் சாரை பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு சங்கர் சார் மீட் பண்ணலான்னு சொல்லி அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போய் அங்கேயே டெய்லி வாசலில் போய் நிற்பேன், அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்பேன். அது வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி அவங்க மிஸ்ஸஸ் பார்த்தாங்க என்ன, என்னங்க நீங்கள் நல்ல ஒரு படித்த எஜுகேட்டடாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இதுமாதிரி நிற்கிறீங்க. இல்லை மேடம், எனக்கு வந்து சினிமானா ரொம்ப எனக்கு தாகம், எனக்கு நான் எப்படியாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். நான் எதுவும் இது பண்ணிக்கல. எனக்கு காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஓரளவு படிச்சிருந்தேன். இந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவங்க இது பண்ணாங்க, மைண்ட் செட்டில் இல்லை. நான் வந்து எப்படியாவது பண்ணணும், எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப இது பண்ணணும். அவங்களே இப்போ சொல்லியிருப்பாங்க அப்போ இருக்கு. சங்கர் சார் வந்து இதுமாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து இதுமாதிரி ஒரு பையன் வந்து நிற்கிறான், என்னென்னு பாருங்கள் அப்படின்னோடனே பார்க்கலான்னு ஏதோ சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். மறுநாள் நான் போய் சொன்னோன்னே, நீங்கள் போய் மறுநாள் காலையில் போய் ஏவிஎம்மில் வந்து ஒரு இதில் இருப்பார், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருப்பார், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னோடனே கரெக்டாக 11 மணிக்கு என்னன்னா அவ்வளோ ஷார்ப்பாக வந்து ஒரு 10:30 வந்து நிற்கிறேன். ஷார்ப்பாக 11 மணிக்கு வராரு. சூப்பர், அவ்வளோ பங்க்சுவல்ட்டு. எனக்கு ஒரே ஷாக். கரெக்டாக 11 மணிக்கு சொன்னால் கரெக்டாக 11 மணிக்கு வராரு. அதனால் ஒரு சொல்லிட்டு பண்ணேன் சார் இது மாதிரி அப்படின்னு. அவரோட கூட நிறைய இதெல்லாம் அசோசியேட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு இருந்தாங்க. வந்தோடனே சார் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும் சார் அப்படின்னு. உடனே பார்த்தாரு, வேலைகளில் பார்த்தாரு. நான் ரொம்ப இப்போது நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்னு. எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். இது மாதிரி நான் நாகப்பட்டினம் சார் அப்படின்னு. உடனே இது மாதிரி அவங்க ரிலேஷன் ஒருத்தர் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருந்தார். அவர் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பாலாஜி வைஷ்ணவி ரிலேஷன் சார், நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா நீங்கள் பயோடேட்டா கொடுத்துட்டு போங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சல்னு போயிட்டார். நான் அப்படியே ஒரு செகண்ட் எனக்கு கண்ணிலேயும் தண்ணியாக ஊற்றுது எனக்கு. ஏன்னா என்னடா இவர் தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம், திடீர்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அப்புறம் என்ன ஆணுச்சு என்னன்னு தெரியல, திடீர்னு சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே அந்த அந்த டீம்லேருந்து ஒருத்தர் வந்தார். இதுமாதிரி தம்பி நீங்கள் வந்து இதுக்காக இது பண்ண வேண்டாம், அவர் அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, காதல்னு ஒரு படம் வருது, அதில் ஏதாவது சின்ன கேரக்டர் பண்ணிட்டுருங்க, நீங்கள் அதாவது ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது சொன்னார். நான் ஆக்டிங்கிற இன்ட்ரெஸ்டிங்காக போகல. ஆக்சுவலி அந்த மைண்ட் செட்டில் இதே இல்லை. அப்படி இருக்கும்போது டக்குனு வீட்டில் வந்து நான் கண்ணாடிலாம் பார்க்குறேன், நடிக்கணுமான்னு சொல்லிட்டு வாட் எவர் நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்புறம் லாஸ்ட் ரொம்ப அந்த ஒரு சின்ன ஒரு சீன் 4 சீன் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது லக்கி. ஸோ பாலசிக்தர் சார் அந்த மாதிரி ஆமாம் அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கே தான் வந்து காதல் திரைப்படத்துல ஆரம்பிச்சு கல்யாணத்துல வந்து முடிஞ்சதுங்களா? காதல் திருமணமா உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா? காதல் திருமணம் தான். காதல் திருமணம். ஆமா. பார்த்த உடனே காதலா இல்ல பழக பழக காதலா? ஆக்சுவலி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர்ஸ், நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ். இது எந்த காலம், எந்த இயர்? இது வந்து 2005 ஆக்சுவலி. 2005 real love failure friends. பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அது என்னுடைய பர்டிகுலர் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்போம், எல்லாருமே ஃபெயிலியர். என்னடா எனக்கு வந்து ஏற்கனவே வேண்டாம், லேடிஸ்னாலும் எனக்கு பயம். நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன், ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஆள் நான். அப்படி இருக்கும்போது என்னடா நம்ம பண்ணோன்னா சரி
ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அந்த லவ்ங்கிற அந்த இதுக்கே நான் போகல ஆக்சுவலி. ஃப்ரெண்டாக வந்து எப்படின்னா பழகும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நான் இருந்தேன். அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தீங்க. உமா ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப் இப்போ இருக்கு, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தோம். சரி இது எப்படியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க, நம்ம சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்ல முடியாது. அவங்க உண்மையில எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஓகே, உமா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னது, பார்த்த உடனே பிடித்தது? நான் சினிமாவில் நடிக்க போகிறேன், சினிமாவுக்குள்ள தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு வந்து சினிமா அப்படிங்கும்போது வீட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாத மாதிரி இருந்தது. என்னடா சினிமா விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. அப்போ நான் வந்து வெளியில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வாசலில் வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்க மார்னிங் கிளம்பும்போது அவங்க வீட்டு இந்த இதில் ஒரு பைப் மாதிரி இருக்கும், உட்கார்ற மாதிரி ஒரு திட்டு இருக்கும். அங்கே வந்து உட்காந்து என்ன ஒரு பார்வை பார்ப்பாங்க. எனக்கு அப்படியே ஒரு யானை பலம் கிடைக்கும். How sweet. பயங்கரமா இருக்கும். எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தட் நீங்க வந்து क्वेश्चन பேப்பர்லாம் கொடுத்து ஃபில் பண்ண வச்சு fill in the blanksலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட் as வைஃப்ன்ற மாதிரியே கொடுத்தீங்களாமே. அது உண்மை. என்னன்னா எனக்கு இவ்வளவு தூரம் ஃப்ரெண்டா பழகி அவங்க மேல பயங்கர ஈடுபாடு இருந்துமே எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த லவ் ஃபெயிலியர் அப்படினே அதனால நான் ஏன்னா கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். கரெக்ட். சோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த பயிர் எல்லாமே பக்காவா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க அந்த கேள்விகளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி I'd like to welcome உங்க வைஃப் இந்த மேடைக்கு. சோ உங்களுடைய வைஃப் நீங்க வைஃப் இஸ் உமா, அவங்கள செல்லமா என்னன்னு கூப்பிடுவீங்க? எனக்கு கல்யாணம் அப்புறம் உமா கண்ணன் பேரை ஃபுல்லா நேமே மாத்திட்டாங்க ஃபுல்லா. சோ அதனால யூகே உமா கண்ணன்ங்கற ஷார்ட்டா யூகே 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 அப்படினு சும்மா இது பண்ணுவாங்க, கண்டல் பண்ணி பேசுறாங்க. யூகே அப்படின்றத உமாவுடைய காதல் பேர் இன்ஃபேக்ட் இல்லீங்களா? ஆல்ரைட். சோ உமா காதல் கூட வச்சுக்கலாம். நீங்களே உங்களோட யூகே கூப்பிடுங்க. யூகே உமா டார்லிங். அவர் வந்து அப்படியே காதல்ல மயங்கி கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு மனுஷன் क्वेश्चन பேப்பர்லாம் கொடுத்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் how are you உமா? நல்லா இருக்கீங்களா? How's life? All well. சூப்பர். இப்போ கண்ணன் வந்து பேர்ல காதல். ஆனா நிஜமாவே அந்த அளவுக்கு உருகி காதலிச்சார் அவங்கள? வெளியில பார்க்கிறதுக்கு அப்படி தெரியாது, பட் ஐ கேன் ஃபீல் இட். யூ கேன் ஃபீல் தி லவ். சோ எங்களுக்கு பாக்கும்போது இவர்லாம் அவ்வளவு ரொமான்ஸ் பண்ணுவாரான்ற அளவுக்கு எங்களுக்கு டவுட் வரும். ஆனா இவர் பார்க்கறதுக்கே ரொம்ப சமத்தா, ரொம்ப சீரியஸ் டைப். அதுவும் இந்த கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஃபுல் போலீஸ்கார லுக் வரதுல இருந்து ரொம்ப சீரியஸ் டைப்பாவே இருக்காரு. பட் யூ கேன் ஃபீல் தி லவ். ஐ திங்க் தட்ஸ் வாட் மேட்டர்ஸ் இல்லையா? பட் எப்படிங்க அந்த 3 இயர்ஸ் நண்பர்களாக இருந்து அது காதலாக மாறினது எப்போ? மாறினது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிப்போம், நிறைய பேசிப்போம். அப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்க கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஐ தாட் ஐ எம் இன் லவ் வித் ஹிம் அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்க கிட்ட சொன்னது. அப்போது வந்து அவங்க வந்து சொன்னது வந்து நீ ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ எதுக்கும், பிகாஸ் இது வந்து லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் டிசிஷன். ஸோ அவங்க கிட்ட போய் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ஒரு கோவிலில் மீட் பண்ணோம். எங்கள் ஏரியாவில் ஒரு சிவன் கோவிலில் வந்து மீட் பண்ணோம். ஆக்சுவலாக சாதாரணமாக பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி போனோம். அப்போ வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து சொல்லலை, அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி அவ வந்து ரொம்ப ஆக்சுவலி எப்படின்னா இன்டைரக்டாக வந்து அவங்க வந்து ஆமாம் லவ் வந்து இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க. இது மாதிரி உமா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்கள வச்சு நல்லா காப்பாத்துவீங்களா அப்படின்ற மாதிரி. அப்பயே புரிஞ்சிச்சு ஓ லவ் பண்றாங்க அப்படிங்கிறது என்ன வந்துருச்சு. பட் உங்க மனசுல காதல் இருந்தது. பட் நீங்களும் வெளிப்படையா சொல்லல. சோ ஏதோ இந்த நண்பருக்கு மட்டும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம எப்படி காதல சொல்லணும்னு நினைக்கிற டைம்ல அவங்களே வந்து ஒரு லிங்க் பண்ணி விடுற விஷயமே. How sweet. சோ அந்த நண்பர் இன்னும் இருக்காங்களா? இன்னும் பேசுறீங்களா? லண்டன்ல இருக்காங்க ஆக்சுவலி. லண்டன்ல இருக்காங்க. ஆமா. அதான் யூகேவா? அது யுனைட்டட் கிங்டம். இது யூகே. Oh, that's nice. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து கோத்து விட்டு 2 பேருக்கும் காதல் இருக்கு. பட் இது இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற காலகட்டத்துல கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்தாங்க மாமா. ஆக்சுவலாக அது எந்த ஸ்டேஜ்னா அது அந்த லவ் சொல்லி நெக்ஸ்ட் இதில் வந்து அவருக்கு என்னென்னா அதாவது லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அந்த 100% கான்ஃபிடென்ஸ் எப்படி நம்ம ஃப்யூச்சர் பற்றி இருக்கும் அப்படின்ற அந்த இது வந்து அவருக்கு இருந்தது. பட் நம்ம அன்றைக்கி லவ் சொன்ன அன்றைக்கே வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா எனக்கு வந்து 40% தான் வந்து உன்னை பற்றி தெரியும், 60% வந்து எனக்கு இன்னும் ஸ்டில் எனக்கு வந்து எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு கொஸ்டினர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுக்குறேன். பட் அதுலேயுமே அந்த மேலே கவர் ஷீட்லலாம் வந்து இட் ஷுட் பி ட்ரூலி ரிட்டன், இது யாரோடையும் கன்சல்ட் பண்ணிலாம் வந்து எழுதக்கூடாது, இது வந்து ஒன்லி அதுக்கு ஒரு மெமரண்டம் ஒரு போட்டுட்டு இல்ல அதுக்கு கீழே ஒன்று போட்டு அதில் இது வந்து ஃப்ரண்ட்ல ஜஸ்ட் டு யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி எழுதக்கூடாதுன்றது மேல ஃப்ரண்ட்ல திஸ் இஸ் 5 மார்க் क्वेश्चन ஆமா இது 20 வேர்ட்ஸ் தான் ஆன்சர் பண்ணோம், அதுக்கு மேல வார்த்தைகள் யூஸ் பண்ண கூடாது, அதுக்கு மேல ஸ்பேஸ் இருக்காது, அவ்வளவுதான் ஸ்பேஸ். அதுக்குள்ளே எழுதி முடிச்சிரணும், நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷனல் பேப்பர்லாம் கிடையாது. ஆமா எனக்கு வந்து தமிழ் இல்ல இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் ஒரு 30 क्वेश्चंस அவ்வளவுதான். மனசாட்சி இல்ல உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்ல 30 क्वेश्चंस ஆ ஒரு லைஃப் லாங் நடப்பு இது பண்ண போறோம். ஒரு क्वेश्चन பேப்பர்ல பாஸ் ஆயிட்டா போதுமா சார்? அது வந்து அவங்களே தெரிஞ்சிரும் இவங்களோட சார் மென்டாலிட்டி. நாங்க கூட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பாஸ் ஆனோம், 12th ல பாஸ் ஆனோமா? இல்ல இல்ல அது எப்படின்னா இது எதுக்காக பண்றது அப்படின்னா ஒரு சாதாரணமா ஒரு ஆபீஸ்ல போனாலே சில விஷயங்கள் பண்ணாங்க எப்படி இன்டெப்த் தமிழ்நாட்டு இளைஞர்களே தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க வந்து இந்த மாதிரி क्वेश्चन பேப்பர்லாம் நம்ம क्वेश्चन பேப்பரே பார்க்க டைம் இல்ல பட் இத்தனை விஷயங்கள் நடந்தது நான் ஒத்துப்பேங்க. நீங்க வாழ்க்கை இவர் சொன்ன மாதிரி லைஃப் டைம் ஆஃப் டுகெதர்னஸ் அதெல்லாம் இருந்தது, ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். மாமனாருக்கு என்ன சார் லவ் லெட்டர் எழுதுறீங்க நீங்க? இல்ல அது வேற போயிடுச்சா. இது என்ன விஷயம் அப்படின்னா இவங்க ரொம்ப செல்ல பொண்ணு, ஒரே பொண்ணு, அதுவும் ரொம்ப செல்லம். அப்பானா ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும், அப்பாவை ஏதாவது சொன்னாலே இவங்களுக்கு கோவம் வந்துடும், அந்த அளவுக்கு வந்து பயங்கர செல்லம், அவங்களுக்கும் செல்லம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மா என்ன அவர் ரொம்ப டென்ஷனுங்க, எதுவும் சொல்லிடுவார், நீங்கள் எதுவும் கேட்டுறாதீங்க டேரக்டாக சொல்லி இப்படியே டிலே பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஆண்டி நான் 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பண்ணிடுங்க, நானே வந்து இதை மேனேஜ் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன், சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவங்க கடைசி வரைக்கும் பண்ணல, 1 வாரம் முடிஞ்சிருச்சு, அந்த டெட்லைன் முடிஞ்சிருச்சு. என்னடா பண்ணலாம், அவரை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும், அவர் வந்து பகச்சிக்க கூடாது, ஏன்னா கட்டாயமாக பண்ணி ஆகணும் இந்த மாதிரி விஷயம். ஆமாம் அழகாக ஒரு லெட்டர் எழுதுனேன், அவரை இது பண்ணுற மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு நல்ல லெட்டர் ஒன்று எழுதினேன். கொடுக்கும்போது என்ன மாதிரியே பார்த்தாரு, என்னடா இந்த வயசுல அப்படி கொடுக்கும்போது மாதிரியே பார்த்தாரு, என்னம்மா அதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க அப்படியே அப்படியே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு இதில் பயத்தில் இருக்காங்க. நான் ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்த்துக்கலாம் ஒரு பார்த்துலாம். என்ன ஒரு கை லெட்டர்ல என்ன எழுதிருந்தீங்க? லெட்டரில் என்ன இது மாதிரி நான் இது மாதிரி உண்மையாக ஒரு கண்ணியமாக நடந்துட்டு இருக்கோம், நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாதாரண விஷயம் தான், ரொம்ப அந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் ஆசைப்படுறேன். நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உங்க பொண்ணு வந்து பத்திரமா அதோட நான் 100% நான் நல்லா பார்த்துப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, இது ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். அதை படிச்சுட்டு மறுநாள் வந்து திடீர்னு கூப்பிட்டாருங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, வீட்டுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னாரு. ஓகே ஓரளவு கன்வின்ஸ் ஆயிட்டாரு. போனீங்க போனோடனே எப்படி எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற அந்த டாபிக் வந்துட்டாரு. அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா எந்த ஸ்டைல் ஆஃப் தி வெட்டிங் டக்குன்னு வந்துட்டாரு. என் பொண்ணு வந்து இது பண்ணி நான் எதுவும் அது இது பண்ணல, அது சார் தான் கூப்பிடுவாரு ஜெனரலா. இல்லை சார் நான் என் பொண்ணு வந்து அவள் வந்து இதாகிடக்கூடாது, மனசு நொந்துடக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கிட்டார். இது போதும்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் இல்லையா? ஃபைனலி இந்த கல்யாணம் எப்போ டிசைட் ஆச்சு? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேமாலஜி பார்த்தது அப்புறம் இந்த ஜாதகம் பார்த்ததெல்லாம் விஷயம் வந்து லவ் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஒரு பார்த்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கிட்டத்தட்ட பொருத்தம் இருந்தது எங்களுக்கு. வெரி ஃப்ராங்க் क्वेश्चन, ஒருவேளை பொருத்தம் இல்லைன்னா இல்லை நாங்கள் பொருத்தம் அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டாச்சு பண்ணிடலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் அது சும்மா சாம்பிளுக்கு பார்த்துருவோமே, பட் எப்படியோ பண்ணணும்னு டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா வந்து ஒரு 6 months டைம் கட்டிருந்தாரு, பணம்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே அது மாதிரி ரெடி பண்ணோம். அவங்க தாத்தாவும் அந்த இடத்துல ஒரு இதானாரு, டெத் வந்தது, கொஞ்சம் டைம் கிடைச்சது, உடனே பண்ண முடியல. ஸோ 2 ஃபேமிலியுமே வந்து மியூச்சுவல்
அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு உங்க ஃபேமிலிலயும் ஒத்துக்கிட்டாங்க? எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் பர்டிகுலர் எங்கள் மதர் எல்லாம் சில விஷயங்கள்லாம் கொஸ்டின் பண்ணாங்க, என்னடா அப்படி இப்படின்னு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் பட் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கல்யாணத்தில் அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது அந்த ஊஞ்சல்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும். அந்த நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. என்னன்னா அவங்க வந்து இந்த மடிசார் கட்டிட்டு வந்தாங்க. It was a Brahmin wedding. Brahmin wedding. அவங்க மெத்தட் படி தான் பண்ணாங்க. அது எப்படி அது பண்ணீங்க? யூசுவலா மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க இல்லீங்களா? இல்ல எங்க ஃபர்ஸ்ட் இவர் அப்பா வந்து ஓகே பண்ணார் இல்லையா, இவரோட லெட்டர் கூப்பிட்டு பேச்சு அவர் வந்து சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், என்னன்னா என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, நான் வந்து பண்றேன், உங்க மேல நம்பிக்கை இருக்கு பண்றேன்னு. பட் என்னோட சைட்ல இருந்து நான் ரிக்வெஸ்ட் பண்றது ஒண்ணே ஒண்ணுதான், இட் ஷுட் பி எங்களோட இது படி இருக்கணும் எங்களதுல வந்து கொஞ்சம் ஆச்சரியமா பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணீங்க அப்படின்னாங்க. உங்க வீட்ல பேசிட்டீங்களா நீங்க ஆல்ரெடி? பேசிட்டோம். பேசினோடனே எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க, என்னடா நம்ம மெத்தட் படி தானே யூஸ்வலாக பண்ணுவோம் அப்படின்னாங்க. விடுமா விட்டு கொடுமா கொஞ்சம் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சி பண்ணாங்க. எங்கள் அம்மா நான் சொன்ன உடனே ஓகே சொல்லிவிடுவாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கொஞ்சம் க்ளோஸு, அதனால ஓகே விட்டுட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அப்படியே ஒரு இதாக இருந்தாங்க, மனசுக்குள்ளே ஒரு இதாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்கன்னு தெரியல. கல்யாணத்தன்னைக்கு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இரிட்டேஷன் இருந்தது, ஐயோ அம்மாவை திருப்தி பண்ண முடியலையே, அவங்க டைப் ஆஃப் மேரேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட தான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அந்த ஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போது எங்கள் அம்மாவை காணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையாக தூக்கி அந்த மஞ்சள் லெஃப்ட் ரைட்னு போட்டுட்டு இருப்பாங்க. அது போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கே காணும் சொல்லி இது பண்ணும்போது எங்கள் அம்மா படியிலேருந்து இறங்கி வராங்க. இது பண்ணிட்டேன். ஆக்சுவலா எங்க மாமனாருக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது, எங்க இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. பட் அவங்களுக்கும் ஒரு தாட் இருந்திருக்கு. அது வந்து எனக்காக எங்க அம்மா வந்து பண்ண ஒரு அழகான விஷயம். ஆமா. சோ கல்யாணம் முடிஞ்சிட்டு did you have a reception இல்ல அப்படியே கல்யாணத்தோட முடிச்சிட்டீங்களா? மறுநாள் ரிசெப்ஷன் இருந்தது. அப்போ of course friends உங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான். ஃபேமிலிக்கு மட்டும் தான். and ஹனிமூனுக்கு எங்க போனீங்க? ஆக்சுவலி பிளான் பண்ணிருந்தோம், ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். இவங்க வந்து ஆக்சுவலி என்னன்னா எனக்கு ஆக்சுவலா லீவ் இல்ல, அப்ப ட்ரைனியா இருந்தாங்க அவங்க. ஓகே. சோ லீவ் பண்ண முடியல. சோ அப்படியே அது டிராக் ஆகி அது கடைசில போக முடியாதபடியே ஆயிடுச்சு. ஆல்ரைட். இந்த கல்யாணத்து டைம்ல ஷாப்பிங் எல்லாம் எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஆல்மோஸ்ட் 6 months கிட்ட இருந்தது இல்லையா என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம்? சோ ஷாப்பிங்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? ரெண்டு பேரும் ஒண்ணா போனீங்களா? புடவை செலக்ஷன் எல்லாம் பண்ண எல்லாத்துக்குமே ஒண்ணா தான் எல்லாமே ஒண்ணா தான் போவோம். அப் டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாங்க நிறைய வெளியில போவோம், ஜாலியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஷாப்பிங் பண்றோம். இந்த இதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே போனோம். அதாவது மெயின் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெட்டிங்கோட இது வந்து நல்ல நாள்ல எடுப்பாங்க அப்படின்றதுனால அது ஃபர்ஸ்ட் போன போது என்னோட மாமியார் அம்மா அப்பா அவங்க எல்லாருமே ஒண்ணா தான் போய் எடுத்தோம் நாங்க. ஒன்ஸ் அவங்க அப்பா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. சார் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. வந்து ஃபேமிலியோட போய் ட்ரெஸ் எடுக்கும்போது வாங்க நீங்களும் வாங்க உங்களுக்கு பிடிச்சது எடுங்கன்னு சொன்னாரு. ரொம்ப எனக்கு ஹாப்பி. லவ்லி. குழந்தைகளை பத்தி சொல்லுங்க. ரெண்டு டாட்டர்ஸ் இல்ல? ஆக்சுவலி அம்மா ரெண்டு பொண்ணு. பெரிய வந்து ஆக்சுவலி இப்போ 3rd standard படிக்கிறா, ஹரிதஸ்வனி அப்படின்னு பேரு. நாங்க செல்லமா தேஷ்வின்னு கூப்பிடுவோம். அவ வந்து ரொம்ப ஸ்வீட் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப செல்லம். செகண்ட் பேபி வந்து ராஷ்மிகா அப்படின்னு பேரு. எங்களுக்கு ரொம்ப செல்லம். ரெண்டு பேருமே செல்லம் தான். பெரிய கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் obviously அந்த வயசு வந்துருச்சுனா டாடி அண்டர்ஸ்டாண்ட் அட்டாச் ஆகிற வயசு. ப்ளஸ் ஷீ இஸ் டாடிஸ் கேர்ள் அண்ட் ரேஷ்மிகா உங்க டாட்டர் ஆக்சுவலி இல்ல? அப்படி இல்ல, ரெண்டு பேருமே ரெண்டு பிடிக்கும். எப்படிங்க இப்போ ரெண்டு பேரும் தேஷு வந்து இஸ் மோர் அப்பா செல்லம், ரெண்டாவது குட்டி உங்க செல்லம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் அவளை குழந்தைய பார்க்கும்போது எனக்கு அதுல உள்ள ஒரு என்கிட்ட கூட காட்டல. ஆக்சுவலா பிறந்த உடனே வந்து டாக்டர் வந்து அவங்க கிட்ட டாக்டர் கூப்பிட்டு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். கொண்டு வந்து காமிக்கிறாரு. எங்க அம்மா அங்கேருந்து வராங்க, நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம். எங்கள் அம்மா தூக்குனோடனே எனக்கு அந்த மொமெண்ட் வந்து என்னால் லைஃப்ல மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட், பயங்கரமான ஒரு மொமெண்ட். அப்சல்யூட்லி. பட் ஒரே ஒரு குறைதான், எத்தனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சடங்குகள், பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, so many years of togetherness, 2 beautiful daughters, பட் ஹனிமூன் போல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் கண்டிப்பா இருக்கும். அந்த வருத்தத்தோட நாங்கள் உங்க இங்கே வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம். அதனால உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஹனிமூன் பேக்கேஜ் காத்துக்கிட்டு இருக்கு. லெட் மீ கிவ் தட் டு யூ. ஆல் ரைட், உங்களுக்காக ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் 3 days and 2 nights of your gift package for your honeymoon. Thank you.
இன்னைக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கண்ணன் எனக்கு தெரிஞ்ச பர்சனாக இருக்கிற வரைக்கும் டசன்ட் பிலீவ் இன் எக்ஸ்பிளிசிட்டா இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படின்றது அவர் வெளிப்படையா பண்ற ஒரு பர்சன் கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம வீட்டு கல்யாணம் செட்ல உங்களுக்கு ஒரு வெரி ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணுன்றதுக்காக இவரே உங்களுக்காக ஒரு வெரி ஸ்பெஷல் கிஃப்ட் இதோ கொண்டு வந்திருக்காரு. ஸோ நீங்களே அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுத்துடலாம். பா, look at the smile on your face. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்றது பாக்ஸ் பார்த்தா கண்டிப்பா Dress இருக்காது. அப்ப பாருங்க, it might be something really nice. என்னன்னு பாத்துடலாங்களா? ஆக்சுவலா வந்து இது ஏற்கனவே உள்ளதுதான். இது எப்போதுமே வாங்கியே கொடுக்க மாட்டாரு இவரு. நானும் நிறைய வாட்டி சொல்லுவேன், சரி நம்ம வெளியில போனாலும் சரி, ஒரு பீச்சுக்கு போனா கூட வந்து நிறைய வாட்டி அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. நானும் சொல்ல மாட்டேன் எனக்கு அது வாங்கி கொடுங்க அப்படின்னு. நான் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் வாங்கி தருவேன்னு. பட் இது வரைக்கும் அவர் வாங்கி கொடுத்ததே கிடையாது. பட் உலக தமிழ் மக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 6 முழம் மல்லிப்பூ வாங்கி மனைவி கொடுக்குறாரு. அந்த பாசமா அதை எடுத்து கொடுக்குறாரு. ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் அதை பண்ணணும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த காஸ்ட்லியான கிஃப்ட் அதெல்லாம் விட அவங்க என்கிட்ட நிறைய தடவை சொல்லுவாங்க, நீங்கள் பெரிய இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்க வேண்டாங்க, சின்ன ஒரு விஷயம் ஃபுல் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட லைக் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுக்குற விஷயம் எனக்கு அதுதான் எனக்கு வந்து பெரிய கிஃப்ட் அப்படிம்பாங்க. அப்படி பண்ண விஷயம் வந்து நான் ஒரே ஒரு தடவை மட்டும் நான் ஆரம்பத்தில் நான் பூ வாங்கினேன். அதுக்கப்புறம் வாங்க முடியல. அதுக்கப்புறம் சினிமேட்டிக்காக இருக்குமே இப்போ என்னடா அது அப்படின்ட்டு நான் வரி விட்டுட்டேன். அது வந்து நம்ம ஆக்சுவலி கலாச்சாரம், நம்ம இந்திய கலாச்சாரத்தில் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால சரி சினிமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருஷமாக பூ வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற காதல் கண்ணன் இன்னைக்கு அவ்வளவு காதலோட அவர் மனைவிக்காக மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்களே அவங்களுக்கு வச்சு விடுங்களேன் அதை. How sweet. How sweet. Yay! That's really sweet of him. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா என்ரிச் பியூர் ஆயில். வெல், இன்னைக்கு நம்ம கூட காதல் கண்ணன் அவங்களுடைய UK உமா இருக்காங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ கைஸ். நீங்கள் ரொம்ப அழகான சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களோட திருமணத்தை பற்றி எவ்வளோ ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணீங்க, யோ ஹனிமூன், உங்கள் குழந்தைங்கள் எல்லாம் அழகான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுடைய வெட்டிங்கில் வந்த ஆர் வராத அது ஒரு சீக்ரெட் தான். செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இன்னைக்கு சர்ப்ரைஸாக இன்னைக்கு நம்ம வீட்டு கிளம்புக்கு வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத உங்களை கெஸ் பண்ண சொன்னோம். பட் நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்ணை மூடிட்டு கெஸ் பண்ணுங்க. அவங்க அரைவ் ஆக டைம் ஆயாச்சு. ஸோ யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ். 2 பேர் கண்ணை முடிக்கோங்க. யாரா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை நோ சீட்டிங். We're going to have your guests. யாருன்னு பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. டைம் எடுத்து இன்னைக்கு வந்திருக்கீங்க. இதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் யார் அதிகம், ஸ்ரீனியா இல்லை விவந்த்? எனக்கு ஆக்சுவலி எப்படின்னா விவந்த் 2 பேருமே எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் தான். சீனிவாசனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா மறக்கவே முடியாது அந்த இன்சிடென்ட். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாங்கள் சினிமா என்ட்ரி அப்படின்ற ஒரு இந்த இதில் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கும் போது சீனிவாசன் நான் எல்லாமே வந்து ஒரு வேறு ஒரு சேனலுக்காக ஒரு கேண்டிட் கேமரான்னு சொல்லி ஒரு இதில் இது பண்ணோம். அதில் மாட்டிட்டு அன்றைக்கி பர்த்டே ஆக்சுவலி என்னென்னா அதான் லைக் ஒரு நார்மல் சேனலுக்கு வந்து லைக் நான் ஷோ பண்ணும்போது ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ இட் வாஸ் கோயிங் த்ரூ ஒரு நியூ ஒரு ஆங்கரை வந்து ஜாயின் பண்ணார். லைக் அவர் லைக் ஒரு 6 மாதம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இது நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு புது ஆங்கர், ஒரு நல்ல டீம் இருந்தது. அங்கே வந்து பிரியன், பிரேம் அண்ட் நீங்கள், நான், ஒரு ரம்யான் ஒரு கேர்ள் இருந்தாங்க. இட் வாஸ் வெரி ஃபன். சினிமாக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிவி சேனலுக்கு ஷோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு இதில் தான் கண்ணா பார்த்தேன். பட் வெரி நைஸ் காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் நான் நன்றி சொல்லணும் விஜய் டிவிக்கு, நம்ம வீட்டு கல்யாணம் டீமுக்கு எல்லாருக்குமே. பிகாஸ் இந்த மாதிரி ஏன்னா அடிக்கடி சொல்லுவார், நல்லா இருக்கீங்களா, ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவார், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆஃப்டர் 10 years இருக்கும்ல கண்ணா. 9 years யா 9 yearsக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். அண்ட் எவ்ரி டைம் ஹி கீப் காலிங் மீ. அண்ட் நானும் அவர்கிட்ட ஃபோனில் பேசுவேன். கல்யாணத்துக்கு கூட இன்வைட் பண்ணல ஆக்சுவலி. அது நான் அப்புறம் தான் கேட்டேன். நான் ஆக்சுவலி எப்படின்னா திடீர்னு நாங்கள் பிளான் பண்ணது ஒரு விஷயம் இருந்தாலும் இது வந்து கூப்பிட முடியல. ஏன்னா
ஆக்சுவலி எனக்கு வந்து லவ் மேரேஜ் எப்படினாலும் சரி வேண்டாம், ரிசப்ஷன் போது கூப்பிட்டுக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருந்தீங்க. பட் லக்கிலி பண்ண முடியல. அந்த மாதிரி லக்கிலி பண்ண முடியலன்றார் பாத்தீங்களா? அவர் பிளான் பண்ணியிருந்தாரு போல, எம்ம எப்படியாவது பண்ணாம இருக்கணும் அப்படின்றதா. நன்றி சொல்லணும், பிகாஸ் அவங்க மிஸ்ஸஸ் கூட பார்க்கல இப்போ, அண்ட் அப்போ சொல்ல முடியல. ஹாப்பி மேரிட் லைஃப். ஐ திங்க் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ சொல்றேன்னு நினைக்கிறேன். 9th இயர்ல ஹாப்பி மேரிட் விஷஸ் வருது பாருங்க உங்களுக்கு. And after 2 daughters. பாருங்க. Look at that, lovely. விவாந்த், உங்களுக்கு how do you know Kannan? We know each other. அதே மாதிரி தான் ஒரு சிட்காம் பண்ணிட்டு இருந்தோம். அதில் we happened to meet. அதுவும் 10 years இருக்கும், 2004 something like that. ஸோ ஸ்டில் நாங்கள் வந்து ஃபோனில் மீட் பண்ணி, அதாவது நாங்கள் நேரடியாக மீட் பண்ணல, தவிர ஃபோனில் நாங்கள் டச்சில் இருந்துகிட்டே தான் இருப்போம், பேசிகிட்டே இருப்போம். அதுவும் நாங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமாக தான் பேசுவோம். ஃபேமிலி வைஸ் நாங்கள் எதுவுமே பேசிக்கிறதே இல்லை. தெரியுது 9 வருஷம் கழிச்சு ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்றாரு. அப்ப நான் என்னத்த சொல்றது? நீங்களும் வெட்டிங்ல கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்க இல்லையா? இல்ல அவர் இன்வைட் பண்ணல. இல்ல அவர் பிளான் பண்ணி தான சொன்னாரு. நான் ஆக்சுவலி செலிபிரிட்டிஸ் யாருமே நான் வந்து சினிமாவுக்கு வந்து நான் காதல் மட்டும் தான் பண்ணிருந்தேன். அது சின்ன கேரக்டர் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆமா, காதல் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பெரிய டவுட் வந்து இந்த சிச்சுவேஷன்ல நான் வந்து இப்படி பிளான் பண்ணி வெட்டிங் பண்ணேன், அப்படி பிளான் பண்ணி வெட்டிங் பண்ணேன். இல்ல நான் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம யார் வச்சு தான் கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணும்போது நான் பெருசா ஒண்ணுமே பண்ணல. சாரி, சோ படங்கள் பண்ணல. ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் படங்கள் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சேன். சினிமா பத்திய சில விஷயங்களே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா நல்லா இருக்குமா எனக்கு தெரியல விஷயங்கள். சோ அதனால சரி ஓகே, நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல கவலையே படாதீங்க. வர வருஷம் உங்களோட 10th வெட்டிங் anniversary அதுல எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வெச்சிரோம். ஹாப்பி. என்னன்னா நான் அடிக்கடி கேட்பேன், ஒரு வாட்டி கேட்டேன் நடுவுல, ஐ திங்க் ஒரு 2 years பேக் கால் பண்ணியிருந்தாரு. இவரோட ஃபிலிம் ஈரம் தானே, ஈரம் பார்த்து நான் பேசினேன், எப்படி நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது, ஆதியோரும் சேர்ந்து பண்ணியிருந்தேன். அப்போ நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி வெட்டிங் ஆயிடுச்சுங்க எனக்கு 2 yearsக்கு அப்புறம் தான், ஐ திங்க் ஒரு 6 yearsக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ நான் சொன்னேன் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. பட் இப்போ ஃபைனலா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கே வந்துட்டீங்களே. கண்டிப்பா இட்ஸ் வண்டர்ஃபுல். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்தது நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தான் தேங்க்ஸ் ஸோ ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஷிப். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. I'm going to ask both of you one thing. Kannan almost after 9-10 years மீட் பண்றீங்க ரெண்டு பேரும். என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அவருக்குன்னு? கண்ணன் அப்படிதான் இருக்காரு. லைக் பாடி வைஸ் எதுவும் மாறல. ஐ திங்க் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெரி சாஃப்ட் நேச்சர் காய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலாசபி பேசுவார். கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தைரியமான ஒரு பர்சன் இவர். ஸோ பிரியன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச மாட்டார், அதிகம் சைலண்டாக டைரக்டர் அவர். பிரேம்னு ஒருத்தர் இருப்பார். பிகாஸ் ஒரு டீமாக தானே தெரியும் இவர் எனக்கு. பிரேம் வந்து பார்த்தா ரொம்ப பயந்த சுபாவம் அவர். அதில் இவர் மட்டும் தான் கொஞ்சம் இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல கேரக்டர் வைஸ். பட் கல்யாணம் மாறிட்டு அப்படியா? ஓகே ஓகே. பட் வெரி நைஸ் காய், ஹார்ட் ஒர்க்கிங் காய். நிறைய விஷயங்கள் வந்து டெலிவிஷனும் சரி ஃபிலிம்லையும் சரி நிறைய ஒரு மாற்றம் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் இவருக்கு. ஸோ ப்ரூவ் பண்றதுக்கு. I'm sure it will definitely come his way. விவாந்த், கண்ணனை பத்தி each other ஆக்சுவலா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஃப்ராங்கா நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாரு. ஆக்சுவலா வாட்ஸ்அப்ல இப்படி தான் பேசுறது. ப்ரோ எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் ப்ரோ. எப்போ கிளம்புறீங்க? ஏதோ கிளம்பிட்டேன் ப்ரோ. இப்படி பேசிட்டு இருப்போம் வாட்ஸ்அப்ல. ஏன்னா அந்த வாய்ஸ் நோட் இருக்கிறதுனால. ஸோ என் படம் இருக்கா ஆனா இல்லைன்னு ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு ஜூலை 18. ஸோ அந்த படம் பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அதில் கெட்டப்லாம் மாற்றி தாடிலாம் வச்சிருந்தாரு. நான் கண்டுபிடிக்கவே சொல்லவே இல்லை எனக்கு. ஆக்சுவலி நான் இந்த மாதிரி இல்லை இவன் வந்து ஆக்சுவலி இல்லை இவன் வந்து கண்டுபிடிச்சி கேட்குறானான்னு பார்த்துருக்காரு போல இருக்கு. திடீர்னு வந்து நான் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு டவுட்டு, விவந்த் மாதிரியே இருக்கு, இவன் சொல்லவே இல்லை. ஆக்சுவலி அந்த ஒரு இதில் இருக்கேன் நான். அப்புறம் படம் பார்த்து திடீர்னு ஒட்டி காரில் போயிட்டு இருக்கும்போது ஹாய் எப்படி இப்படின்னு டக்குன்னு நான் கார் விவந்த் சூப்பராக பண்ணியிருந்தீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ட்டு ஜாலியாக இல்லை நாம படம் பண்ணியிருக்கோம் தான் போஸ்டர் எடுத்து ஓட்டியிருக்கோம். இதுக்கு மேலே ஃபோன் வேற எல்லாருக்கும் ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க். அது வந்து ரொம்ப லேட் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த படங்கள் கிடைச்சது. பட் வெரி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். இது வந்து நல்லவர்னு கேட்டு காது வலிச்சு போச்சு. மோசமானவன்னு பேசலாமா? ஆமா அதாங்க. ரெண்டு வார்த்தை இவர்கிட்ட பிடிக்காத விஷயமா சொல்லுங்கப்பா. பிடிக்காத விஷயம் சொல்லுங்க. ஜி அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்க அது இல்ல இது வந்து மொத்தத்தையும் முடிச்சீங்க நீங்க. ரெண்டு வார்த்தை கேட்டேன், வீட்டுல 200 வார்த்தை பேசலாம் போல. இல்ல எனக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். நான் ஆக்சுவலி ஒண்ணுல வந்து நான் அது வந்து தெரியும், ஒரு லைஃப்ல வந்து ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு குழந்தைய வச்சுட்டு எப்படி காப்பாத்துறது. காதல் படம் முடிஞ்சோடனே ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு கூட ஏதோ
கிட்டத்தட்ட அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணுச்சு நீங்க விவாந்த் சொன்னீங்களே வந்து லவ் பண்ணுச்சு என்ன நான் தான் வேணாம் இல்ல அப்படின்னு ரைட் போட்டோ எடுத்துற வேண்டிய நேரம் வந்துச்சு போல இது வந்து சொல்லும்போது தெரியுது ஆர்டிஃபிஷியலா சொல்றேன் இல்ல ஆர்டிஃபிஷியலா இல்ல ஜி என்ன ஜி உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் அந்த டைம்ல ஏகப்பட்ட ப்ரொபோசல் எங்க போனாலும் ஜி எங்க போனாலும் பொண்ணுங்க தொல்லை தாங்கல ஜி லவ் பண்றேன்ன்றாங்க காதல் படம் பண்ணாலும் நிஜமாவே எனக்கு வந்து இது காதல் கடன் ஸ்டோரியா இல்ல உங்க ஸ்டோரியா தெரியல விவாந்த் பட் நீங்க கொடுக்குற பில்டப் பார்த்தா இது உங்க ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது I think we should just get to the picture now and save the embarrassment நீங்களா ஒண்ணா க்ளோஸா வந்துருங்க let me take a picture வாங்க வாங்க yeah ready okay so let's say cheese all right so there I have a picture இங்க நாலு பேர் ஒண்ணா இருக்கிற மாதிரி 10 வருஷம் கழிச்சு சேர்ந்த நண்பர்களை ஒரு போட்டோல கொண்டு வரதுக்குள்ள why don't you show the audience also எப்படி இருக்கீங்கன்னு பட் ரொம்ப சீரியஸான ட்ரை எல்லாம் பண்றாருல வேற நல்ல கெட்டப்ல மேபி ட்ரை பண்றாரு இல்லீங்களா ஓகே you guys can sit more comfortably ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கீங்க ஓகே வெல் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ரொம்ப ரெகுலரா வருது அவர் கல்யாணத்துக்கு நம்மள கூப்பிடல 9 வருஷம் கழிச்சு நீங்க தான் மீட் பண்றீங்க ஆமாடா கல்யாணம் ஆச்சு இப்ப என்னடா பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க பட் ஆனா கண்ணன் அப்படி கிடையாது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆச்சு தெரியும் ஆக்சுவலி மச்சான் நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிட்டா ஒரு நல்லா இருக்கும் அதுதான் ஒரு அழகு 10th வெட்டிங் anniversary வருது நீங்க இதெல்லாம் கனவு விடாதீங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ்ல but I think இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் அப்பப்போ உங்க வாழ்க்கையில வரும் you got two beautiful daughters also so அவங்க பண்ற சேட்டைகள் அவங்க வளர்ற அந்த வயசு and இந்த மாதிரி நண்பர்களை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிற மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதை நீங்க உடனே கேப்சர் பண்ணி என்ஜாய் பண்ணணும் 10 வருஷமா சந்திக்கல ஆனா போன்ல கான்டாக்ட்ல நான் எப்படிங்க போன்ல பேசும்போது போட்டோ எடுத்தா அவர் மூஞ்சி வருமா இப்ப உள்ள விஷயத்துக்குலாம் நம்ம டெய்லி மீட் பண்ணி பேசிட்டு இருக்க முடியுமா பேசக்கூடாதுன்றீங்க இருங்க நான் எது சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியவே இல்லையே இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வரும்போது நீங்க அதை கேப்சர் பண்ணி உடனே என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக ஃபியூஜி ஃபிலிம் வழங்கும் Instax Mini 8 கேமரா உங்களுக்காக and for Uma also ஜி இப்பயாவது கூப்பிடுங்க ஜி போட்டோலாம் சேர்ந்து எடுக்கலாம் ஜி போட்டோலாம் சேர்ந்து எடுக்கலாம் ஜி thank you so much both of you டைம் எடுத்து வந்ததுக்காக and to wish them a very happy married life அதாவது 10வது வருஷம் ஆவறதுக்குள்ள நாங்க கண்டிப்பா விஷ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ஏன்னா 10வது வெட்டிங் anniversary நம்ம எல்லாம் இருப்போம் இல்லங்க பார்ட்டில சோ 9th வெட்டிங் anniversary சொன்னதுக்கு thank you so much Srinivas and thank you so much Vivanth டைம் எடுத்து வந்ததுக்காக அதுவும் actually நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும் because the Vijay TV நம்ம வீட்டு கல்யாண ப்ரோகிராம்ன்றதால தான் இவங்களை பார்க்க முடிஞ்சது so very happy to see விஜய் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப 10 வருஷமா வந்து மீட் பண்ணிருக்கோம் அப்படின்றது எனக்கு ஃபோன் பேசிட்டே இருந்தோம் எப்படா சிச்சுவேஷன் ஏன்னா இவர் பிஸி ஆக்சுவலி இப்போ நிறைய படங்கள்லாம் அதுவும் தெரியல அங்க ஹைதராபாத்ல தான் இருப்பார் ஆல்வேஸ் இல்ல அவர் வந்து ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் நான் சிவப்பு மனிதன் பண்ணிருந்தேன் பண்ணாரு தமிழ்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைதராபாத் அங்கே சென்னைக்கு அலைஞ்சிட்டே இருப்பாரு ஸோ நான் இதெல்லாம் தேவையில்லாம போய் ஒருத்தரோட இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு பாண்டிங் அழகாக கொடுத்த ஒரு விஷயம் வந்து விஜய் டிவி ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் That's really wonderful. Thank you so much. Okay ஜி எப்படி இருக்குன்னா மச்சான் ஒரு 8 மணிக்கு வந்துடுறா ஏன்டா நீ வெளியில போறியா அப்பதான் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கு ஆனா எனக்கு விவாந்த் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ற மாதிரியே சமத்தா வராரு டப்புன்னு கவுந்து அடிச்சு அவர் மாட்டி விட்டுறாரு கூப்பிடுற மாதிரியே இருக்கும் லஞ்சுக்கு ப்ரோ எங்க இருக்கீங்க வீட்ல தான் லஞ்சுக்கு ஓகே ப்ரோ எப்படி ப்ரோ வரலாமா ஒரு 1:30 மணிக்கு நான் வெளில கிளம்பிடுவேன் அப்படி இருக்கிற நண்பர்களுக்கு நடுவுல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு கண்ணன் மாட்டிக்கிட்டாரு again thank you so much both of you for being here with us thank you so very much well உங்களுடைய compatibility 10 வருஷம் நண்பர்கள் கூட இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா மனைவி கூட 9 இயர்ஸ் நீங்க இருந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி 3 வருஷம் காதலிச்சிருக்கீங்க நடுவுல ஒரு வருஷம் வந்து நீங்க கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க almost 14 years of togetherness இதுல உங்களுடைய compatibility எந்த அளவுக்கு இருக்கு நாங்க क्वेश्चंस கேக்கும்போது நீங்க அந்த 30 क्वेश्चंसல பாஸ் ஆன மாதிரி பாஸ் ஆவீங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிர போது பட் அதற்கு முன்னாடி நாங்க எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் powered by Eldia pure enriched oil நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இன்னைக்கு நம்ம கூட காதல் கண்ணன் உமா அவங்களுடைய அழகான திருமணத்தை பத்தி அவங்களுடைய குழந்தைகளை பத்தி and a surprise element ஸ்ரீனி and விவாந்த் உங்களை பத்தி நிறைய அழகான விஷயங்கள் சொன்னாங்க ரெண்டு பேரும் கெட்ட விஷயம் சொல்லலாம்னு பார்த்தா விவாந்த் மட்டும் கோத்தோட ட்ரை பண்ணாரு பட் மிஸ் ஆயிடுச்சு பட் லைக் ஐ ப்ராமிஸ்ட் யூ கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட் அப்படின்ற ரவுண்ட்ல ஒரு சில கேள்விகள்
இவர் மட்டும் தானே கேட்பாரு, நாங்களும் தான் கேட்போம். இவர் 30 கேள்வி கேட்டாரு. அந்த அகனி இன்னும் அதிகமாக்குறதுக்காக இன்னும் 5 கேள்வி உங்களுக்காக வச்சிருக்கேன். உங்களுக்காக 5 கேள்வி வச்சிருக்கோம், கஷ்டமான கேள்விகள். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் யூமா. கண்ணனை கேட்ட சில கேள்விகள் இப்போ உங்களுக்கு கேட்க போறோம். அவருக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்றத பார்க்கலாம். ரெடிங்களா? ஓகே. உங்கள் கணவர் மனதில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர் யார்? உயர்ந்த இடத்தில் இருப்பவர் வெரி ஸ்பெஷல் பிளேஸ். குழந்தைகள் இல்லைன்னா நான். குழந்தைங்க இல்லைன்னா நான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு சொல்வீங்க? ஐ திங்க் நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தான். ஹவ் ரைட், ஹவ் ஸ்வீட். ஆமா, உமா இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அவருக்கு. தட்ஸ் லவ்லி. ஓகே. உங்கள் கணவரின் லட்சியம் என்ன? சினிமா தான். சினிமா அவர் வந்து லாஸ்ட்டாக எப்படியாவது போராடியாவது ஏதாவது ஒன்று அது சாதிச்சிடணும் அப்படின்றது அவரோட லைஃப் டைம் டார்கெட் அது. ஸோ அதனால அதுக்கு உண்டான இது வந்து இந்த முயற்சிகள் ரொம்ப ஈடுபடுத்தி இருக்காரு. ஸோ ஐ திங்க் கடவுள் என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக கண திறப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. அதுலயும் அவருக்கு ஸ்பெசிஃபிக்லி ஒரு கைண்ட் ஆஃப் ரோல் பண்ணணும்னு ஆசை. அவருக்கு வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நிறைய பேசியிருக்கீங்களா கண்ணன் உமா கிட்ட? உங்களுடைய ஆக்சுவலி என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் வீக்லி எங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா கூட வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே சாட்டர்டே ஏதோ ஒரு நாள் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசுவோம் நிறைய விஷயங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும். மூவிஸ் போனால் கூட வந்து அவர் சொல்லுவார், அவர் அதுல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதை வச்சு என்னால் கெஸ் பண்ண முடியும். அது வந்து அதிகமாக இருக்கு. வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்கள் கணவரின் கையில் அதிக பணம் இருந்தால் என்ன செய்வார்? குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுவார். செலவு பண்ணுவார். அதை விடையும் அதிக காசு இருக்கு? அதை விடையும் அதிகமாக இருக்குன்னா மெயினாக சேவிங்ஸ் பண்ணுவார். சேவிங்ஸ் பண்ணுவார். வண்டர்ஃபுல். ஆனால் அவர் சொன்னது வந்து சமூக சேவையில் ஈடுபடுவாருன்னு. அப்படி இருக்கா? சமூக சேவை செய்வாரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பட் பண்ணியிருக்காரு. பட் வெரி லிமிட்டட், ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ மேபி அவர்கிட்ட அவ்வளோ அதிகமாக காசு இருக்கும்போது மேபி சோஷியல் சர்வீஸ்ல ஈடுபடுவார் போல. ஆல்ரைட். உங்க முடிவை கணவர் ஏற்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? அமைதியா இருந்துருவேன். அமைதியா இருந்துருவீங்கன்றத அவர் சொன்னார். ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் குவைட் சைலன்ஸ் தான், வேற வழியே இல்லைன்னு. ஆல்ரைட். உங்க கணவர் காம்ப்ரமைஸ் ஆகாத விஷயம் எது? காம்ப்ரமைஸ் ஆகாதது அப்படின்னா அவருக்கு வந்து அது சரின்னு படலை அப்படின்னா அதுலேருந்து மாற மாட்டார். அது ஒரு சின்ன விஷயம், ஹோட்டலுக்கு போகிற விஷயம் இருக்கலாம், இல்லை ஒரு இது அது சரியா இல்லை அப்படின்னா நீ வேணால் ப்ரொசீட் பண்ணிக்கோ, நோ நம்ம வந்து குழந்தைங்களை சம்மந்தப்படுத்தி பண்ணும்போது நம்ம போக முடியாது. அவரோட டிசிஷனில் அவர் ரொம்ப இதாக இருப்பார். அப்படி அவரோட டிசிஷன் மேக்கிங்கில். பட் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னா எந்த ஒரு டாப்பிக்கை எடுத்து அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். சம் பர்டிகுலர் டாபிக், இந்த டாப்பிக்கில் there's no question of compromise. இது இப்படினா இது இப்படி தான், வேற எதுமே there's no question of discussion. மேபி உண்மையா இருக்கிறது, உண்மை, honesty-யா? honesty and brilliant. ஆனா I think her answer is more valid நீங்க சொன்னதை விட. இவர் வந்து ஆக்டிங்ல no compromise அப்படினாரு. But I think honest-ஆ இருக்கிறதுல I think that's a more strong person. So I think out of 5 I'd love to give you 4 but score actually 3. Yeah? கண்ணன் உங்களுக்கான கேள்விகள் ரெடிங்களா? கஷ்டமா இருக்க போதா ஈஸியா இருக்க போதுங்களா? ஏன்னா உமா இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் பர்சன். ராங்னா ராங், ரைட்னா ரைட். கரெக்ட்டா பேசுவாங்க. அவங்க வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அந்த பூசி மொழி பேசுறதெல்லாம் கிடையாது. அதனால யோசிச்சு உமா ஷூஸை போட்டுக்கிட்டு கரெக்டா பதில் சொல்லுங்க. ரெடிங்களா? ஓகே. உங்கள் மீது மனைவிக்கு அதிகம் இருப்பது? மேக்ஸிமம் ஃபெய்த். ஃபெய்த். தமிழ்ல சொல்லணும் அது? தமிழ்னா உண்மையா இருக்கிற விஷயம், உண்மையாக இருக்குது. நம்பிக்கை அப்படின்றது. நம்பிக்கை, அந்த மாதிரி நம்பிக்கை. That's what she said. நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா உங்க மேல உங்களுக்கு என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற சிமிலர் கேரக்டர் என்ன? சிமிலர் கேரக்டரை விட ரெண்டு பேரும் ஒரு பர்టిక్యులர் சப்ஜெக்ட், ஒரு பர்టిక్యులர் டாபிக்கை பத்தி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் யோசிப்பீங்க. What would that be? ஒரே மாதிரி ஃபேமிலிலயா இல்ல ப்ரொஃபஷனல்ல சொல்றீங்களா? ஃபேமிலி வைஸ் எது வேற, ஃபேமிலி வைஸ், ப்ரொஃபஷனலி whatever. பட் இந்த பர்టిక్యులர் டாபிக் எடுத்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். You have to come to one common decision. சேவிங்ஸ்ல ஆக்சுவலி. சேவிங்ஸ்லயா? அவங்க சொன்னது குழந்தைகளுடைய growth plan, ஃபியூச்சர் பத்தி. மேபி அதான் ரெண்டு விஷயமா இருக்கும். சேவிங்ஸ் ஓகே. உங்க மனைவி திருமணத்திற்கு பிறகு செய்த மிகப்பெரிய செலவு எது? எனக்கு. உங்களுக்குன்னு நான் எதுவுமே சொல்லல. செய்த மிகப்பெரிய செலவு கண்டிப்பா you are involved in it. மிகப்பெரிய செலவு அது. மிகப்பெரிய செலவுனா ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வீடு. That's what she said. மிகப்பெரிய செலவு அது. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிய வீடு was a very big decision. ஓகே. எந்த விஷயத்துக்கு உங்க வைஃப் அதிகமா திட்டு வாங்குவாங்க? திட்டு வாங்கினா வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி கோபம் வரும். கோபம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? கோபம் வந்தோடனே கொஞ்சம், அதாவது எப்படின்னா ஜெனரலாக கோபம் வந்துன்னா அவுட் ஆஃப் இதில் இருப்பாங்க ஆக்சுவலி. அது எனக்கு பிடிக்காது அது. அதனால் அதை குறைச்சிக்கோன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் மேபி
கோவம் தான் திட்டுவாங்களே அவங்கள? கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வரும், சத்தமா பேசுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால லைஃப்ல அதை குறைச்சிக்கலாம் பெட்டரா இருக்கும். கோவம். ஓகே, கோவமா இருந்துட்டு அப்புறம் சத்தமா பேசுவாங்க அப்படின்னாங்க. I'll still give that to you. Last question. தாய்மைனா உங்க மனைவி, தாய்மை அப்படின்ற வார்த்தைக்கு உங்கள் மனைவி கொடுக்கும் விளக்கம் என்ன? தாய்மைக்கு கொடுக்குற விளக்கம், What according to her is motherhood? ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மேபி இருக்கலாம். ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கலாமா? அதுதான் இருக்கும். ஆமா. அவங்க ரொம்ப அழகா ஒன்று சொன்னாங்க. உமா, நீங்களே அதை சொல்லுங்களேன். நம்மளுக்காக வந்தவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்றது. ஆமா. It's a very beautiful thing to say. ஏன்னா தாய்மை அப்படின்ற விஷயம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லவ் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து ஆட் ஆகும் இல்லையா? ஃபுல்ஃபில்மெண்ட் மீன்ஸ் என்னன்னா ஒரு certain fulfillment கண்டிப்பா. குழந்தையில வந்து பட் அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க அது. ஐ திங்க் இட் இஸ் நம்மள நம்பி வந்தவங்கள நல்லா பாத்துக்கிறது அப்படின்றது தான். அதுல there is no question of compromise at all. So out of 5 உங்களுக்கு வந்து I'll give you 2. நம்பிக்கை and வீடு வாங்கியது. கோவம் கூட கொடுக்கலாம். 3 on 5 கொடுத்துறேன். Both of you are at 3 on 5. Brilliant, but I think Uma's answers were much more stronger. So இந்த ரவுண்டோட winner கண்டிப்பா உமா தான். Wonderful. I think உங்களுடைய நீங்க as husband and wife கண்டிப்பாக வாரத்துல 1 மணி நேரமாவது பேசணும் அப்படின்னு நினைச்சு ஒரு டிசிஷன் எடுத்தது. ஐ திங்க் ஃபார் லாட் ஆஃப் கப்புள்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தெர் இஸ் நோ டைம். வீட்டில் நம்ம எவ்வளோ ஆஃபீஸில் பிஸியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கூட ஃபேஸ்புக் தான் நோண்டுறமே தவிர்த்து கணவர் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் குழந்தைகள் இருக்கிறதுனால அதான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பட் கணவர் மனைவி பெற்றோர்கள் ஆனதுக்கு பிறகு அந்த கணவர் மனைவின்ற ரோல் அப்படியே மிஸ் ஆயிடுது. அந்த இன்னுமே நீங்கள் லைவாக வச்சிருக்கிறது இஸ் a brilliant thing. Congratulations to both of you on 9 years of marriage. உங்களுடைய 10வது ஆண்டு கிட்ட வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய குட்டிகள் 2 பேருக்குமே எங்களுடைய wishes and thank you so much. இவ்வளவு அழகான விஷயங்கள் உங்களுடைய திருமணத்தை பத்தி, உங்களுடைய குழந்தைகளை பத்தி, the whole lives you know that you've lived. It's beautiful. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பெர்ஃபெக்ட்டான மொமெண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில வரணும்ன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கு. Thank you so much once again காதல் கண்ணன் உமா எங்க கூட வந்து இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக. Thank you so very much. அடுத்த வாரம் இன்னொரு செலிபிரிட்டி கப்பல மீட் பண்ணுவோம். Until then it's me Archana saying tata bye bye. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Eldia and Rich Pure Oil.